பண்டிகைன்னு வந்துட்டால் நம்ம ரெடி பண்ணுற பலகாரங்களில் முக்கியமான ஒன்று இந்த முறுக்கு. முறுக்குனாவே நல்லா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. முறுக்கு உளுந்தை எந்தெந்த வீதத்தில் சேர்த்தா முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி இந்த முறுக்கு மாவை வச்சு நம்ம இன்னும் வேறு என்னென்னலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வழக்கம் போல் 5020 பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் டிஃபனுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, அந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு படினா இந்த கால் படியில் நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கப் அளவில் சொல்லணும் அப்படின்னா 8 கப் அளவுக்கு வரும். நீங்கள் எந்த கப்பை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பை அரிசிக்கும் உளுந்துக்கும் பயன்படுத்திக்கணும். இப்போ அரிசியை குறைஞ்சது 4-5 தடவை தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரிசி களைஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க தண்ணியோட கலரை இந்த மாதிரி நம்மளுக்கு அரிசி இருக்கக்கூடாது. 4-5 தடவை கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பாருங்கள், இப்போ தண்ணி எந்த அளவுக்கு பளிர்னு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்து வச்சாதான் முறுக்கு நல்லா பளிர்னு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இப்போ அரிசி நம்ம ஊற வச்சிடக்கூடாது. உடனே இதை நம்ம வடிகட்டி தண்ணியெல்லாம் இருத்ததுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா காய வச்சிடணும். உங்களுக்கு மாடியில் வெயிலில் காய வைக்க முடியும் அப்படின்னா மாடியில் நம்ம ஒரு அரை மணி நேரம் அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி மாடியில் இடம் இல்லை அப்படின்னா நம்ம ஃபேன் காற்று கீழே காய வச்சோம்னா, காலையில் காய வச்சோம்னா சாயந்தரத்துக்குள்ளே அரிசி நல்லா காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி காய வச்சு எங்களுக்கு முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நல்லா நனைச்சி நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை வச்சு அரிசியை மேலே நல்லா அப்படியே உரசி விட்டிங்கன்னா அரிசி நல்லா பளிர்னு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் துணியை விரித்து ஃபேன் காற்று கீழே காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலையில் காய வச்சோம்னா சாயந்தரத்துக்குள்ளே அரிசி நல்லா காஞ்சி இந்த மாதிரி பொல பொலன்னு வந்துடும். இதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே எடுத்தும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நம்ம வச்சும் எடுத்துக்கலாம். அரிசியை களையாமையும் நம்ம முறுக்குக்கு அரிசியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா முறுக்கோட கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம அரிசியை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம உளுந்து ரெடி பண்ணிக்கணும். எந்த கப்பில் அரிசி மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அரிசி சேர்த்திங்கன்னா 1 கப் உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து ரொம்ப கலர் மாதிரிலாம் வறுத்தரக்கூடாது. உளுந்து வறுக்கும்போது அந்த உளுந்தோட வாசம் வரும். அந்த வாசம் வந்த உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்த உளுந்தை நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசியும் ரெடி ஆயிடுச்சு, உளுந்தும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கணும். அரிசி உளுந்து ரெண்டையும் நம்ம தனித்தனியாக அரைக்கக்கூடாது, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனேயே நம்ம அப்படியே அதை முறுக்க பிழிஞ்சிடக்கூடாது. மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் பொடிக்கன் சல்லடையில். அதுக்கப்புறம் இந்த மாவு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் அந்த மாவை வச்சுருந்து தேவைக்கு நம்ம முறுக்கு பிழிஞ்சு சூடாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிழியும் போது நம்ம மொத்தமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தான் பிசைஞ்சு முறுக்கு பிழியணும். இன்றைக்கி அந்த மாவுலேருந்து நான் 2 கப் முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள் சேர்த்துக்கிறேன். 2 கப் முறுக்கு மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சூடாக்கின எண்ணெய் அல்லது டால்டா கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி மாவு கைனால் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் இந்த மாவும். மாவு நம்ம ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு ரொம்ப கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி மாவு நம்ம ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது அந்த முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கைனால் அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கட்டையில் பிழிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி சுற்றி எடுக்கிற முறுக்கு குழலில் தான் நான் போட போகிறேன். அதனால இதில் பாதி அளவு மாவு இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முறுக்கு அச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழலுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அந்த கண் ஒரு சில இதில் நெருக்கமாக இருக்கும், ஒரு சில இதில் தள்ளி தள்ளி இருக்கும். அதே மாதிரி இது 3 கண் உள்ள முறுக்கு அச்சு, ஒரு சில இதில் 5லேருந்து 6 கண் உள்ள முறுக்கு அச்சும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம்.
மாவு வந்து முறுக்கு குழலில் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கணும். முறுக்கு பிழியறமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த எண்ணெய் சட்டியில் டைரெக்டாக பிழிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக முறுக்கு போட போகிறீங்க அப்படின்னா கரண்டியில் வந்து முறுக்கை பிழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன சின்ன கிண்ணங்களோட பின்பக்கத்தில் நம்ம நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த எண்ணெய் சட்டியில் டைரெக்டாக முறுக்கு பிழிஞ்சோம்னா முறுக்கு வந்து கொஞ்சம் விரிகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு எண்ணெயில் திருப்பி போட்டோம்னா முறுக்கு வந்து நம்ம போட்டபடி அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். முறுக்கு பிழிகிறதுக்கு நல்ல அகலமான இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ அதில் வந்து நம்ம கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். முறுக்கு சுட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அதிக நாள் வரைக்கும் அதே டேஸ்ட்டோடு இருக்கும். கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில்னா கொஞ்ச நாள் தான் நம்ம வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பித்தாலும் முறுக்கு வந்து சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் முறுக்கு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதே மிதமான சூட்லேயே வந்து நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ முறுக்கு வந்து நல்ல நுர அடங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம முறுக்கு வந்து எண்ணெய் சட்டியிலேருந்து வெளியே எடுத்துடணும். நீங்கள் கடையில் முறுக்கு மாவு வாங்கி முறுக்கு தயார் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா முறுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மொறுமொறுன்னு நம்மளோட தேன்குழல் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் வந்து தேன்குழல் முறுக்கு வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.